உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தடம் 360 நேய நெஞ்சங்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். நமக்காக உயிர் நீத்த புனிதமான ஆத்மாக்களோடு நாம் இன்று பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அவர்களுடைய ஆத்மாக்களுக்குள்ள இருக்கிற வேண்டுதல்களையும் அவர்களிடமே கேட்கப் போகின்றோம். ஈழம் எனும் பெருநிலத்திலே எத்தனையோ பேர் விதியாகி இருக்கிறார்கள். அவர்களுடைய விருப்பங்கள் என்ன என்பதை அவர்களிடமே கேட்கும் ஒரு சிறிய முயற்சி தான் இது. நம்மோடு டாரோட் ரீடர் சாரா இருக்காங்க. வணக்கம் சாரா. வணக்கம். முதலாவதாக மே 18 இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் நிறைந்த நாள். இந்த நாட்களில் உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட பாலச்சந்திரன், அப்போது அவருக்கு 12 வயது. அவரோட எனர்ஜியோடு தான் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவரிடம் சில கேள்விகள் இருக்கு, கேட்கலாமா? உங்கள் கேள்வியை மனசில் வச்சுட்டு இங்கே இருக்கிறதுல ஏதாவது அவருக்கான ஒரு குவியலாக இதை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அவர் நல்லா உள் வாங்குங்க, அவரோட எனர்ஜியை உள் வாங்குங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும், ஏதாவது ஒரு ப்ரெசன்ஸ் தெரியும் உங்களுக்குள்ளே. ஸோ அந்த ஒரு ப்ரெசன்ஸோட என்ன கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கோ அதை அவர் கொடுக்கக்கூடிய பதிலாக அந்த ஒரு குவியலில் இருக்கக்கூடிய கார்ட்ஸ் எடுங்க. இறுதியா என்ன நடந்தது? இறுதியாக இவர் முன் அனுபவம் இல்லாத ஏதோ ஒரு பெரிய ரிஸ்க் மாதிரியான விஷயங்கள், ஸோ அபயகரமான விஷயங்கள், அவருக்கு அதில் முன் அனுபவம் இல்லை. அது யார் சொல்லியும் கேட்காம அவர் அதில் பயணிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை மேற்கொண்டதால் அவருக்கு இப்படியான ஒரு விபரம் நடந்திருக்கு அப்படின்றது அவருடைய பதிலில் வருது. அனுபவம் கண்டிப்பாக முன் அனுபவம் இல்லை, யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் அவர் இயங்கினதுனால இப்படி ஒரு முடிவு அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் இந்த உலகத்துக்கு? அவர் சொல்ல விரும்புகிறது 2 விஷயம்தான். அன்பு, கருணை. இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும், அது அதிகமாக இருக்கணும், அது மன்னிக்கிற அளவுக்கு அதிகமாக இருக்கணும். அது மட்டும் இருந்துட்டால் போதும். வேறு இந்த உலகத்தில் இந்த போர் எந்த ஒரு விஷயமும் இருக்காது, அது தேவையில்லாதது. இங்கே அது எல்லார்கிட்டேயும் இல்லை. அந்த அன்பு கருணைன்றது இங்கே இல்லை, அது தேடப்படக்கூடிய ஒன்றா இருக்குது. அதனால தான் இவ்வளோ நிலை மோசமாக போயிட்டுருக்கு. அவர் சொல்லக்கூடியது அதுதான். அவருடைய அம்மாவுக்கும் சில தகவல் சொல்லுவாங்க. அவர் மட்டும் ஒரு மகனாக நினச்சி வாழாமல் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைகள்கிட்டையும் அந்த அன்பு அவர் கொடுக்கணும், எல்லா குழந்தைகள்கிட்டையும் அவர் தென்படுவார் அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அவர் எப்படியான ஒரு நிலையில் இறந்து போகிறாரு? அவரை யார் கொலை செய்கிறாங்க? அவரது நீதியின் வழியில் இறந்து போகக்கூடிய நிலை தான் ஏற்பட்டிருக்கு. அவர் இறந்தது மற்றவங்களுக்கு அது நீதிக்குரியதாகவும் இருக்கும். ஸோ இவருக்கு ஜஸ்டிஸாக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு அது நீதிக்குரியதாக இருக்கும். அந்த ஒரு நிலையில் தான் இறந்திருக்காரு. ஸோ சட்டத்தில் அடிப்படை அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய வகையில் தான் அவர் இறந்திருக்காரு அப்படின்றது தான் இங்கே வருது. அடுத்து இன்னொரு சோலோட கனெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள். கடற்புலிகளோட தளபதி திரு சூசை, அமரர் சூசை அவர் இப்போ இந்த உலகத்துக்கு அவர் சொல்ல நினைக்கிறது என்ன? அந்த அமைப்புக்கு சொல்ல நினைக்கிறது என்ன? பிரிவுபட்டிருக்கிற அந்த குழுக்களுக்கு சொல்ல நினைக்கிறது என்ன? அந்த தளபதி பொதுவாக சொல்ல நினைக்கிறது,
ஒரு குழுவாக இருக்கிறோம், ஒரு பிரிவில் இருக்கிறோன்னா எல்லாருமே அன்பானவங்களாக இருக்கணும், எல்லாருமே அந்த குழுக்கு மரியாதை செலுத்துகிறவங்களா இருக்கணும். மேற்கொண்டு அவர் சொல்லக்கூடியது, இன்னும் அந்த குழு ரொம்ப இணக்கமான ஒரு சூழலில் நடைபெறணும், ரொம்ப ஒரு சக்தியாக பெரிய அளவில் ஒரு சக்தியாக மாறணும் அப்படின்னா அதற்கு ஒரு பெண் தலைமை இருக்கிறது நல்லதாக இருக்கும். அவங்களால எல்லாரையும் சரிவர அனுசரித்து போகக்கூடிய நிலை அவங்களுக்கு இருக்கும். அதனால் எதனால் இந்த குழு இப்படி ஒரு பிரிவை சந்திச்சிருக்கோ அது முதல்ல சரிப்படும் அப்படின்றது அவர் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. மதிவதனி அவங்களுடைய இறுதி நிமிடம் எப்படி இருந்தது? அவங்களுடைய இறுதி நிமிடம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா பக்கமும் அவங்களுக்கு வலியை கொடுத்துருக்கு. உடல் ரீதியாக, மன ரீதியாக அவங்க எண்ணங்கள் கூட அவங்கள சிதைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக குழந்தை ரீதியான கனவுகள், அந்த குழந்தை தாக்கம் தான் அவங்களுக்கு அதிகப்படியாக இருந்திருக்கு. அவங்களுடைய அந்த கடைசி நிமிடமானது ரொம்ப ரொம்ப வலி நிறைந்ததாக தான் இருந்திருக்கு. இனி வரைக்கும் அவங்க போனதுக்கப்புறமா அந்த வலி இன்னும் அவங்கள விட்டு போகலை அப்படின்றது அவங்களோட எனர்ஜியில் இங்கே தெரியுது. குழந்தை சார்ந்து தான் அவங்களுக்கு இன்னும் அந்த ஆன்மா சாந்தி அடையாத நிலை கூட இருக்கலாம். அது வந்து அவங்களுடைய குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கலாம். அவங்க இந்த உலகத்துல என்ன கேட்குறாங்க? அவங்க கேட்குறது எல்லாருக்கும் சம பங்கு, எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுவும் தலைமை பொறுப்பு யார் இருக்கிறாங்களோ ஒரு ராஜா எல்லாருக்கும் சமமான ஒரு பங்கு கொடுக்கணும். எல்லாருக்கும் 3 விஷயங்கள் தேவை: உணவு, உடை, இருப்பிடம். அது எல்லாருக்கும் சமமான விகிதத்தில் கொடுத்தாலே போதும். அப்படியான ஒரு தலைமை, அப்படியான ஒரு அரசர் வேணும். இதுதான் அவங்க எதிர்பார்த்தது, இதுதான் அவங்க கேட்குறது. எல்லாருக்கும் சமநிலை, அதுதான் கேட்குறது. சார்ல்ஸ் ஆண்டனி அவர் இறுதியா அவங்களோட உறவுகளுக்கோ அல்லது மக்களுக்கோ சொல்ல வர்ற செய்தி அப்படிங்கிறது என்ன? சார்ல்ஸ் ஆண்டனி எனர்ஜியில் அவர் எதிர்காலத்துக்கு, அதாவது மக்களுக்கு எதிர்காலத்துக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி தகவல் இருப்பது, அவர் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை தழுவியிருக்காரு, துரோகத்தை எதிர்கொண்டிருக்காரு. அப்போது அந்த துரோகம் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்காத மாதிரி இவங்க தற்காப்போடு செயல்படணும். அவங்களுடைய எதிர்காலத்தில் துரோகங்களை மறந்து செயல்படணும். இனி அந்த துரோகங்களே ஒரு பாடமாக எடுத்து செயல்படணும். ஏன்னா துரோகங்களால் தான் இவ்வளோ பெரிய வீழ்ச்சி நடந்திருக்கு. அப்போது அவரும் எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த சந்ததிகளுக்கு பெரிய அளவில் துரோகம் ஏற்படாத வண்ணம் அவரும் சில கட்டமைப்புகளை உருவகிச்சுட்டு போயிருக்காரு அப்படின்றதும் இங்கே தரக்கூடிய மக்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. கடற்புலி அங்கீர்கனி அக்கா பல நேரத்தில் அவங்கள உணர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவங்க எனக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க. என்ன சொல்ல விரும்புகிறாங்க? அவங்க உங்கள் சிந்தனை மூலமாக, உங்களுடைய ஆழ்மனது மூலமாக உங்களை தொடர்பு கொள்கிறாங்க. இங்கே அவங்க சொல்ல வர்றது, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நீண்ட நாள் பந்தம் இருக்குது. இப்போது அவங்க சொல்ல நினைக்கிறது, அவங்க செய்ய விரும்புகிறது, உங்களுடைய ஆழ்மன சிந்தனை மூலயமா அவங்க உங்களை வந்து வழி நடத்தணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு அவங்க நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய முடிவுகளை எடுக்கிறதுக்கான அந்த ஆழ்மன ரீதியான ஒரு சக்தியை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பந்தம் அப்படின்றது தான் இங்கே அவங்க சொல்கிறது எனக்கு வந்து கன்வே ஆகுது. அவங்க ஈழத்தமிழர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க? முடிவு தொடக்கம் நிரந்தரம் இல்லாதது. ஸோ முடிவு வந்து தான் ஆகணும். சில விஷயங்களுக்கு சில தொடக்கம் வேணும்னா சில முடிவு வந்து தான் ஆகணும். அந்த முடிவுக்கு எல்லாரும் தயாராக இருக்கணும் அப்படின்றது தான். அதில் நிறைய பேருடைய வாழ்நாள் முடிவு கூட இருக்கலாம், மரணிக்கிறது கூட இருக்கலாம். அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் அதுக்குள்ளே வரணும் அப்படின்றது அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.
தியாக தீபம் திலீபன் அண்ணா உலகத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஏதோ ஒரு விஷயத்த, அதாவது மிகப்பெரிய ஒரு தியாகத்தை உலகத்துக்கே காட்டிட்டு போனவர், ஒரு மிகப்பெரிய ஒரு சோல். அந்த சோல் வந்து தமிழர்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுது, அந்த சோல் வந்து என்ன எதிர்பார்க்குது? அவங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னு பார்க்கும்போது, எதையும் நம்பி ஏமாறாதீங்க, உண்மை இதுவாக தான் இருக்கும், இதுதான் நல்லது அப்படின்னு நம்பி ஏமாறாதீங்க, மாயை உலகத்தில் இருக்கிறீங்க, அதுலேருந்து வெளியே வர பாருங்க, இவரை மனசில் நினச்சாலே போதும். இவர் யாரெல்லாம் மனசில் நினைக்கிறாங்களோ, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இவருடைய ஒரு சக்தி கண்டிப்பாக ஏதோ ஒரு சமயத்தில் அவங்களுக்கு கிடைச்சே தீரும். ஆனால் இவங்க மாயையிலிருந்து விலகணும். இந்த உலகத்தில் நிறைய மாயையான விஷயங்கள் இருக்குது, அதை நம்பி போகாதீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. புலிகளோட மதியுரைஞர் ஆண்டன் பாலசிங்கம் ஐயா அவர்கள் என்ன மாதிரியான அரசியல் அறிவுரைகளை புலம்பெயர்ந்த அல்லது ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்குறாரு? அடுத்த அரசியல் நகர்வுன்றது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவுரையை அவர் தராரு. அவர் கொடுக்கக்கூடிய அறிவுரை, குழப்பங்களுக்கு மத்தியில் நிற்காதீங்க அப்படின்றது. ஒரு செயல் அடையணும், ஒரு விஷயம் உங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் நிறைய அதுக்கு போராட வேண்டியிருக்கும். அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்காது. தைரியமாக பேசணும், தைரியமாக நீங்கள் எந்த திசையில் இருந்தாலும் உங்களுடைய அந்த கருத்தாக இருக்கட்டும், உங்களுடைய ஒரு எண்ணங்கள், நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க, நீங்கள் என்ன திட்டங்கள் தீட்டுறீங்க, அதை வந்து தைரியமாக வெளிப்படுத்தணும். நீங்கள் அதற்கு எப்போவுமே தயாராக இருக்கணும். 2 நிலைத்தன்மையோடு இருக்கக்கூடாது, ஒரே மனநிலையோடு இருக்கணும். கண்டிப்பாக இந்த வெற்றியானது கடின உழைப்புக்கு அப்புறம் தான் வரும். அதனால் தரக்கூடிய வேறு ஏதாவது ஆஃபர் சொல்லக்கூடிய அளவுக்கு வேறு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை கண்டு மயங்கிட வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. அப்படி சலுகைகள் தராத உழைப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு தான் சரியானதாக இருக்கும், எந்த குழப்பங்களும் விளைவிக்காததாக இருக்கும்ன்ற ஒரு மெசேஜும் கொடுக்குறாரு. கேர்னல் கிட்டு ஈழம் பற்றி என்ன நடக்கும், என்ன விஷயம் சொல்ல வர்றார்? ஈழம் அமைகிறது அல்லது ஈழக்கனவு பற்றி. கேர்னல் கிட்டு ஈழம் அமையறதை பற்றி அவர் என்ன சொல்ல வராருன்ற போது, தந்திரமாக செயல்படணும், கையாள கற்றுக்கணும். நமக்கு ஒரு வெற்றி வேணும், ஒரு இலக்கை அடையணும்னா அதை மற்றவங்க கிட்ட எப்படி நம்ம ஊக்குவிக்கணும், கையாளணும், இதை வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கிட்டு ஆகணும். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். நம்ம ஒற்றுமைக்குள்ளே ஒரு வேலியோடு இருக்கணும், எல்லையோடு இருக்கணும். அதில் மற்ற அந்நியர்கள் ஊடுருவாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதுவே ஒரு மிகப்பெரிய தந்திரமான செயல். அந்த தந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் ஒரு சிறப்பான ஈழம் அமையறதுக்கும், அது கடைசி வரைக்கும் ஒரு குடும்பமாக இயங்கிறதுக்கும் அதற்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கும் அப்படின்றது அவருடைய மெசேஜில் இருக்குது. கண்டிப்பாக இவங்களை பற்றி நிறைய குழப்பம் இருக்குது. உண்மை என்ன? துவாரகா உண்மை ரொம்ப பெருசில் எதிரிகளால் விழுந்தவங்க கூட இருந்தே எதிரியாக மாறியிருப்பாங்க. இவங்களுடைய அழுகை நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த வீழ்ச்சி தான் இவங்க முடிவுக்கு காரணம். ஸோ எந்த பக்கமும் இவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்குற அளவுக்கு எந்த மனிதர்களும் இவங்களுக்கு ஈடு கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாருமே இவங்களை ஒரு சூழலில் எதிரியாக தான் பார்க்கக்கூடிய நிலை, எதிரிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. இவங்களோட செய்தி, இவங்களுடைய செய்திகள் 2 விஷயம் இருக்குது. நீங்கள் என்ன தீர்மானம் செஞ்சுருக்கீங்க, ஜட்ஜ்மெண்ட்ன்றது தீர்மானம் செஞ்சுருக்கீங்க, அதை மறுபரிசீலனை நீங்கள் பண்ணணும்.
பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக, இயற்கை உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதை பரிசீலனை பண்ண, அதை தவற விட்டுறாதீங்க அப்படின்றது. இன்னொன்று, இவங்களை பற்றின அந்த புரிதல், ஜட்ஜ்மெண்ட்டும் இன்னும் சில காலங்களில் மக்களுக்கு மாற்றி காமிக்கப்படும் அப்படின்றதும் இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. அதாவது மாற்றி காமிக்கப்படும். முதல் மாவீரர் சங்கர் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கும் என்ன சொல்றாரு? உலக மாவீரர் சங்கர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீரம் மட்டும் பலம் கிடையாது. இந்த உலகத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் உண்மையான பலம் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அன்பும் அதற்கு சரிசமமாக நம்மளுடைய பொருளாதார மேம்பாடுகளும் தான், பொருளாதார நிலையும் தான். இதை ரெண்டையும் சரிவர அமைச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் இந்த உலகத்தில் நல்ல விதமாக வாழ்ந்து காட்ட முடியும். அதனால் வீரத்தை மட்டும் பெருசாக எடுக்காமல் இந்த 2 விஷயங்களையும் பிரதானமாக எடுக்கணும் அப்படின்றது இவர் உலக மக்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஈழம் அமைகிறதுக்கு உதவி செய்ய போகிறது யார்? அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? ஈழம் அமைய உதவி செய்ய போகிறது யாருன்றதை விட நிறைய நாடுகள், உலக நாடுகள் அதுக்கு உதவி செய்ய தயார் நிலையில் இருக்கிறாங்க, தயாராகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே எப்போ ஒரு அமைதி நிலவுதோ அப்போ தான் அந்த ஒரு உதவிக்காரம் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அங்கே அமைதி இல்லாத வரைக்கும் உலக நாடுகளில் சில நாடுகள் தயாராக இருக்கிறாங்க. அந்த உதவிகள் கொடுக்கறதுல அவங்க தயக்கம் காட்டுறாங்க. கண்டிப்பாக பல கேள்விகளுக்கான பதில், பல வருடங்களுக்கான ஒரு தீர்ப்பு அல்லது ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய பல விஷயங்கள், பல சர்ச்சைகளுக்கான முற்றுப்புள்ளி, அது இந்த காணொளியில் எங்களுடைய நேயர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த இடத்துல பலரையுமே நம்ம அழைச்சிருக்கிறோம். பல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உயிர்களை, நிறைய பெரிய பெரிய தியாகங்களை எல்லாம் செய்த உயிர்களை எல்லாம் நம்ம அழைச்சிருக்கோம். அவங்கெல்லாம் சில பதில்களை நமக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. முதல்ல அவங்க அனைவருக்குமே இந்த இடத்துல ரொம்பவே நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால், இருக்கிற வரைக்கும் கூட நமக்காக தியாகம் செய்தவர்கள் இப்போது நமக்கு வழிகாட்டுறதுக்காக வந்துட்டு போயிருக்காங்க. அப்படின்னும் போது அவங்களுடைய அந்த உயிர்களுக்கான நன்றி அறிதலை நம்ம செய்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவித்து கொண்டு, இந்த விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டளையை எங்கேயோ இருந்து நமக்கு பிறப்பிச்ச இந்த பிரபஞ்ச சக்திக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் ரொம்பவே நன்றி.